ஐயோ போலீஸ் 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 நான் இல்ல நான் ராஜு. அட ராஜு நீயா? போலீஸ்ல பூந்துருச்சு நினைச்ச நாடு. நான் தான் போலீஸ்ல பூந்து விளையாடிட்டு வந்திருக்கேன். அது எப்படி? தீப்பெட்டி எடு. இது யார் வண்டி தெரியுமா? போலீஸ் கமிஷனர். போலீஸ். ஏன் பயப்படுற? லேட்டஸ்ட் வண்டி 83 மாடல். ஒரு சேலஞ்ச் பண்ணி கடத்திட்டு வந்துட்டேன். அப்படியா? சில்லறைய வெட்டு. ராஜு தண்ணி கொஞ்சம் ஓவரா போட்டுக்கியா? ஏன் அப்படி சொல்ற? என்னையா நீ திருடுற காரெல்லாம் நான் வாங்குறது வாசம் தான். அதுக்காக போலீஸ் கமிஷனர் காரே வாங்க சொல்றியே? வேண்டாயா? நாம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா உயிர் கூட பழகிருக்கோம். இப்ப பாதியிலே திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, உனக்கு நியாயமா? இத பாரு, இது வெளிநாட்டு வண்டி இல்லையா? எஸ் 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 எஸ். இது உள்நாட்டு வண்டி இல்லையா? எஸ். அந்த வண்டி என்ன விலை பெறும்? இது 2 லட்சம் வரும். இந்த வண்டி என்ன விலை பெறும்? 20,000. மைக்கேல், நம்முடைய நீண்ட நாள் பழக்கத்துக்காக அந்த 2 லட்சத்தை நீ வச்சுக்கோ, இந்த 20,000 நான் தள்ளிக்கிட்டு போறேன். 2 லட்சம் நமக்கு, 20,000 அவனுக்கு. பயல் எல்லாம் ஏமாந்துட்டா. பட்டுக்கோட்டை அம்மாளு மாட்டிக்கிட்டா நம்மாளு. பட்டுக்கோட்டை அம்மாளு. தூள் இன்னொன்னு கொடு. டாடி. டாட். ஹலோ மை சன். போங்க டாடி. இந்த கார் திருடுற வேலையை நான் தான் டக்கரா ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை? பழைய ஞாபகம். கை வேற அரிச்சது. தண்ணி போட கையில காசு இல்ல, அதான் லேசா தள்ளிட்டு வந்துட்டேன். சரி, தள்ளிட்டு வந்தீங்க. ஒரு நல்ல வண்டியை பார்த்து தள்ளிட்டு வரக்கூடாது? இந்த தகர டப்பாவா? இத பாரு, தகரமோ பித்தளையோ காருன்னு ஒண்ணு இருந்தா அதுல இன்ஜின் ஒண்ணு இல்லாமையா போயிடும். பார்க்கலாம். பாரு. பாக்குறேன். என்ஜின் எங்க? மூளை இல்லாம திருட போனா இன்ஜின் இல்லாத கார் தான் கிடைக்கும். பரவாயில்லை, எனக்கு முன்னாடியே நம்ம ஜாதிக்காரன் எவனோ எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிட்டான். ஆமா, நீ போன விஷயம் என்னாச்சு? என் விஷயத்தை கேட்டீங்கன்னா என்ன உங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு டப்பாங்குத்தே ஆடிடுவீங்க. ஐயோ குழப்பறியே, ஒன்னும் புரியலையே. டாட், பாவம், பொதுமக்களோட கார் மேல எல்லாம் கை வச்சு 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 இந்த கை அழுத்து போச்சு. அதான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி போலீஸ் கமிஷனர் வண்டி மேலேயே கைய வச்சுட்டேன். இதுக்குதான் பெரிய டப்பாங்குத்தா போடணும். போடு. சில்க் டப்பா, ஜிஞ்சு நக்கடு. சில்க் டப்பா, ஜிஞ்சு நக்கடு. சில்க் டப்பா, சில்க் டப்பா, சில்க். அப்பா, நம்ம இத பெருசா கொண்டாடணும். அப்போ இன்னைக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ண போறேன்னு சொல்லு. செலவா? என்கிட்டயா? உங்க டாடி ஒரு நயா பைசா கிடையாது. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? என்கிட்ட பணம் இருந்தா நான் ஏன் வீட்டுல உட்கார்ந்துக்க போறேன்? பழைய காரை தள்ளிட்டு வர போறேன். ஐயோ, நானும் காருக்கு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப ரொட்டேஷன் பணம் இல்லையா? என்ன பண்றது? இந்தாப்பா, பெருசா திட்டம் எல்லாம் போட்டுட்டு இப்ப அம்போன்னு கைய விடுறியே. ஜானி, மை சன். ஆஹா, ஆபத் பாண்டவா. ஜானி, யார்கிட்ட இதை திருடுன? என்னடா தப்பு? அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் திருட, மகன் கார் திருட, அவன் தம்பி பிக் பாக்கெட் காரன். நம்ம குலத்தொழில் எப்படி வளருது பத்தியா? சந்தோஷப்படுறா. சரி சரி, போலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குமாரி அனிதாவின் நடனம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. எங்கடா கொண்டு போறீங்க? வெளியில தூக்கி எறியறதுக்கு. வாயில பேச விட்டுருக்கீங்க. விசில் அடிச்சாரு. விசில் அடிச்சா இப்படி செய்யணும் யார் உத்தரவு? எங்க பாஸ். யாரடா உங்க பாஸ்? நான் தான். ஃபேண்டாஸ்டிக். உங்க மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்ல. என் பேர் ராஜ். ஐ அம் விஜய். இது என்ன கையா? பைலே கை. டேய், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது தெரிய வேணா? சாரை இருந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைடா. டேக் இட் ஈஸி, we will enjoy. Come on. எப்படி அடி இருந்தது? ஒரே ஜாலி இல்ல? அதுல என்ன சந்தேகம்? ஆனா உன் வாழ்க்கை பூரா நீ ஜாலியா இருக்கணும்னா அந்த அரபு நாட்டு குதிரை குட்டியை நீ அடைஞ்சே தீரணும். யார் இந்த அரபு நாட்டு குதிரை குட்டி?
உன் கூட ஆடினாட அனிதா அனிதா அவளை பத்தி தான் சொல்றேன். அவ மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்தா லைஃப் எப்படி இருக்கும்? டாடி டாடி எனக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு சபலம் தட்டிச்சு. ஆனா அவன் மாதிரி பொண்ணு வேணும்னு நினைக்கல, அவளே வேணும்னு நினைச்சேன். ராஜசிங்க புள்ளையா கொக்கானா? எப்ப இழுத்துட்டு வர போறேன்? 3 நாளுக்குள்ள நரப் நாட்டு குதிரை குட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு லாயத்துல கட்டுறேனா இல்லையா பாருங்க. சேலஞ்ச் சேலஞ்ச். டாடி ஃபாரின் வண்டி தள்ளிட்டு போயிடலாமா? சரி. என்ன சார் பண்றீங்க? பார்த்தா தெரியல, உள்ள நுழைய மாட்டேங்க. அது ஏன் கார்? உங்க காரா? டாடி நம்ம வண்டி எங்க? உங்க கார் நம்பர் என்ன? TMS 5577. ஏன் கார் நம்பரை சொல்றீங்க? டாடி அவர் நம்ம வண்டி நம்பர் கேக்குறாங்க. TMY 5577. 5570 சார். இந்த நிலைமையில உங்க காரை நீங்க ஓட்டிட்டு போறது நல்லது இல்ல. என் வண்டியில ஏறிக்குங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். நாளை காலையில வந்து உங்க வண்டி எடுத்து போங்க. ஐயோ மாத்மாப்பா, மாத்மாப்பா வாங்கப்பா. டாடி இங்க வேண்டாம், குளிருது. ராஜு ஐயாவுக்கு பெரிய மனசு. ஆமா ஆமா, பெரிய வண்டி பெரிய மனசு. போப்பா. ஜானி டேய் அங்க பாடா. ஜானி அவ தாண்டா ஒரு கால அண்ணி. அவளையும் என்னையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. டேய் அருமையான சந்தர்ப்பம், தனிமையான சூழ்நிலை. உன்னை தாண்டா நம்பிருக்க. நீ என்ன பண்றியோ தெரியாது, உன் கைவசே காட்டு போ. நீங்களே என்ன காப்பாத்துனீங்க. நான் தான். இந்த தேங்க்யூ நமக்கு வேண்டாங்க. நான் ஒரு சமூக சேவகன். இந்த நிகழ்ச்சியால நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும், அதான் என்னுடைய ஆசை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சரியான நேரத்துக்கு வரலன்னா உங்க கதி என்ன இருக்கும்? நான் தண்ணியில மூழ்கி செத்திருப்பேன். அவ்வளவுதான், இந்த ஹோட்டல் செத்து போயிருக்கும். ஏனா நீங்க இந்த ஹோட்டல்ல டான்ஸ் ஆடலன்னா இந்த ஹோட்டலுக்கு எவனுங்க வருவான்? ஈக்காக கூட உள்ள நுழையாது. நீங்களே சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு நீச்சல் தெரியாது, அதான் காரணம்ங்கறீங்களா? பாத்தீங்களா, லப்புன்னு புடிச்சீங்க பாத்தீங்களா? நீச்சல் தெரியாம இருக்கிறது எனக்கே அவமானமா தான் இருக்கு. ஆனா நான் எங்க போய் கத்துக்கிறது? அங்கே இங்கே எங்க போனோம்? நான் எதுக்காக இங்கே இருக்கேன்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? 1981 ஸ்விமிங் சாம்பியன், நேஷனல், இன்டர்நேஷனல். சிலோன்ல இருக்க தலைமன்னால இருந்து இந்தியால இருக்கிற தனுஷ்கோட்டை வரைக்கும் ராவும் பகலும் நானே தனியா நீந்துகிட்டே வந்திருக்கேன். இதுக்கு மேல யார் வேணும்? அப்ப நான் உங்ககிட்டே கத்துக்கிறேன். அது சரி, எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பவும் இருக்குங்க, இப்பவே, இன்னைக்கு நல்ல நாள் வேற. முதல்ல படுக்கணும். தண்ணிலங்க என் கையில வாங்க. இது ரொம்ப பெரிய மனசுங்க, வாங்க. ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். குட். இப்ப காலடிங்க, கையடிங்க, காலடிங்க, கையடிங்க. இதுக்கு பேர் தான் நீச்சல். அது வந்து நம்ம குருக்கு வணக்கம் போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஏண்டா இங்க வந்து இப்படி வந்து கழுத்த இருக்கிற, அப்புறம் நம்ம குட்டெல்லாம் அம்பலம் ஆயிடும். போயிடு, சீக்கிரம் போயிடு. வாங்க படுங்க. வாங்க வாங்க. குட். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என் மகனே
உனக்கு மூளை இருக்கா? என் மூக்கு கற்கத்துன்னு முடிவு பண்ணிட்டியா? போடா போடா டேய். You cheat! இதுதான் குருவா? வந்து 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 Shut up! எல்லாம் உன்னால. அவமானம், கேவலம், மகா கேவலம். ஒரு பொட்டச்சு கையில அரை வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒரு ஆம்பளையா? போ. நானும் திருப்பி அரைஞ்சேன். யாரு? அந்த பொண்ணு தானே? ஜானிய. ஐயா, ஒரு வாயாடி கையில் அடிய வாங்கிட்டு ஒரு வாயிலாஜிவன் அடிச்சேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு, என்ன பண்றது? ஐயோ, இந்த அவமானத்தை நான் எப்படி போக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் பாத்ரூமுக்கு போக போறேன். ஏன் குளிக்கவா? இல்ல, பாக்கெட்ல தண்ணி இருப்பி அதுல மூழ்கி தற்கொலை பண்ணிக்க போறேன். டாடி 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 டாடி, தற்கொலை பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? உமாரி மகனுக்கு அப்பனா இருக்கிறத விட சாகிறதே மேல். இல்ல டாடி, நான் உங்களை சாக விட மாட்டேன். எந்த கன்னத்துல அறிஞ்சாலும் அதே கன்னத்துல அவளை அம்பு முத்துக்களை புளிய வச்சு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை நான் தொடக்கல. நான் உங்க மகனே இல்ல. ஆமா, அப்படி சொல்ற என் சிங்க குட்டி. ஆனா நீங்க உதவி செய்யணும். என்ன? உங்க காது கொடுங்க. நீ கடிச்சிடுவே. இல்ல, இந்த வாட்டி கடிக்க மாட்டேன்.